அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 9. பொல்கான்ஸ்கி எஸ்டேட் மேனேஜரும் விவசாயிகளும். பாகுசாரவா என்ற எஸ்டேட்டில் இளவரசர் ஆண்ட்ரூ வந்து தங்கி இருந்ததற்கு முன்பாக அதன் சொந்தக்காரர்கள் எப்பொழுதுமே அங்கு வசித்ததில்லை. பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் பாகுசாரவா விவசாயிகளுக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. பேச்சிலும் உடையிலும் நடைமுறையிலும் பாகுசாரவா விவசாயிகள் வித்தியாசமாக காணப்பட்டார்கள். சமவெளி விவசாயிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பால்ட் ஹில்ஸ்க்கு அவர்கள் எப்பொழுதாவது கதிர் அறுக்கவோ குளங்கள் வெட்டவோ வாய்க்கால்களை தோண்டவோ உதவி செய்ய வந்தால் அவர்களுடைய விடாத உழைப்பை கண்டு வயோதிக இளவரசர் பாராட்டுவதுண்டு. ஆனால் அவர்களுடைய காட்டுத்தனமான போக்கிற்காக அவர்களை விரும்புவதில்லை. பாகுசாராவில் இளவரசர் ஆண்ட்ரூ கடைசியாக தங்கியிருந்தபோது விவசாயிகளுக்காக ஆஸ்பத்திரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தினார். நிலவரியை கூட குறைத்தார். இவையெல்லாம் அவர்களுடைய முரட்டுத்தனத்தை தணிக்கவில்லை. வயோதிக இளவரசர் அவர்களிடம் இருப்பதாய் சொல்லி வந்த அந்த காட்டுத்தனத்தை இவையெல்லாம் இன்னும் பலப்படுத்தின. அவர்களிடம் எப்பொழுதும் பற்பல விதமான தெளிவற்ற வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கும். அவர்களை கோசாக்குகளாக படைகளில் சேர்க்கப் போவதாக ஒரு சமயம் ஒரு வதந்தி பரவியது. மற்றொரு சமயம் அவர்களை மற்றொரு மதத்திற்கு மாற்றப்போவதாக ஒரு வதந்தி பரவியது. ஜார் சக்கரவர்த்தி வெளியிட்ட பிரகடனங்கள் பால் சக்கரவர்த்திக்கு 1797 வருஷத்தில் செய்து கொடுத்த பிரமாணம் என்பவை போன்ற வதந்திகள் ஒரு சமயத்தில் கிளம்பின. அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டதாகவும் ஆனால் மிராசுதாரர்கள்தான் அதை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் அந்த வதந்தி இருந்தது. பீட்டர் பியோடாராவிச் மீண்டும் சிம்மாசனத்திற்கு 7 வருஷங்களில் வந்துவிடுவார் என்றும் அவர் வந்த பின்பு எல்லாம் விடுதலை அடைந்துவிடும் என்றும் அப்புறம் கட்டுப்பாடுகளே இருக்காதென்றும் ஒரு வதந்தி கிளம்பியது. போனபார்ட்டோடு நடக்கும் யுத்தத்தை பற்றியும் அவர் படையெடுத்து வருவதை பற்றியும் அவர்களுடைய மனதில் கிறிஸ்து துரோகி, உலக முடிவு, பூரண சுதந்திரம் ஆகிய எண்ணங்களோடு தெளிவற்ற விதமாக அவர்களுடைய மனோராஜ்யம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாகுசாராவை சுற்றி பல பெரிய கிராமங்கள் இருந்தன. சர்க்காருக்கும் மிராசுதாரர்களுக்கும் சொந்தமாயிருந்த அந்த கிராமங்களைச் சேர்ந்த அடிமைகள் நிலவரி கொடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்கு இஷ்டமோ அங்கு அவர்கள் வேலை செய்யலாம். சுற்றுப்புறங்களில் அங்கேயே வசித்த மிராசுதாரர்கள் வெகு சொற்பம். அதை தவிர வீட்டு வேலைக்கார அடிமைகளும் படித்த அடிமைகளும் வெகு சொற்பமாயிருந்தார்கள். ருஷ்ய மக்களின் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் கண்காணாத உணர்ச்சிகள் அப்பக்கங்களில் வசித்து வந்த விவசாயிகளின் வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றிற்கான காரணங்களும் அவற்றின் அர்த்தங்களும் ஒருவராலும் அறிய முடியாதபடி திகைப்பாயிருந்தன. என்றாலும் மற்ற இடங்களில் காணப்படுவதை விட அவர்களிடம் அதிக தெளிவாகவும் பலமாகவும் காணப்பட்டன. 20 வருஷங்களுக்கு முன்பாக அந்த விவசாயிகளிடம் ஒரு இயக்கம் தோன்றியது. அதாவது வெந்நீர் நதிகள் உள்ள இனம் தெரியாத பிரதேசத்திற்கு அவர்கள் குடியேற வேண்டும் என்று ஒரு இயக்கம் தோன்றியது. பாகுசாரவா விவசாயிகள் உள்பட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திடீரென்று தங்கள் ஆடு மாடுகளை விற்றுவிட்டு தங்களுடைய குடும்பத்தார்களுடன் தென்கிழக்கு திசையை நோக்கி புறப்பட்டார்கள். கடலுக்கு அப்பால் ஏதோ ஒரு இடத்திற்கு பறவைகள் குடிபோவதைப் போல இந்த மக்களும் தங்களுடைய மனைவிகளுடனும் குழந்தைகளுடனும் தென்கிழக்கை நோக்கி பிரயாணம் போனார்கள். அவர்களில் யாரும் அந்த இடங்களுக்கு எப்பொழுதும் போனதில்லை. தங்களுடைய சுதந்திரங்களை ஒருவர் பின் ஒருவராக விலை கொடுத்து வாங்கி கொண்டு அல்லது ஒருவரிடமும் சொல்லாமல் அதை விட்டு ஓடியும் வண்டிகளில் ஏறியும் நடந்தும் அந்த வெந்நீர் நதிகள் பிரதேசத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களில் பலர் தண்டிக்கப்பட்டார்கள். சிலரை சைபீரியாவுக்கு அனுப்பினார்கள். பலர் குளிராலும் பசியாலும் தெருக்களிலேயே மாண்டார்கள். இன்னும் சிலர் தங்கள் சொந்த விருப்பப்படியே திரும்பி வந்தார்கள். அந்த இயக்கம் எப்படி காரணமில்லாமல் தோன்றியதோ அதே மாதிரி தானாகவே மடிந்தது. ஆனால் அம்மாதிரி கண்காணாத உணர்ச்சிகள் அந்த மக்களிடம் இன்னமும் உயிரோடு இருக்கின்றன. ஆனால் ஆச்சரியமாகவும் எதிர்பாராமலும் இயற்கையாகவும் வேகமாகவும் எளிமையாகவும் அந்த உணர்ச்சிகளை வெளியே காட்டுவதற்கு தயாராக அவை இருந்து கொண்டிருந்தன.
இந்த 1812ஆம் வருஷத்தில் அந்த மக்களுடன் தொடர்பு கொண்ட யாரும் இந்த கண்காணாத உணர்ச்சி வேகங்கள் மிகுந்த பலமாக வளர்ந்து வெடிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதை கண்டுகொள்ளலாம். வயோதிக இளவரசரின் மரணத்திற்கு சிறிது முன்பாக பாகுசாராவிற்கு அல்பர்டச் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து விவசாயிகளிடம் பால்ட்ஹில்ஸ் ஜில்லாவில் இருப்பதற்கு நேர் விரோதமாக ஒரு கொதிப்பு தோன்றியிருப்பதை அவர் கவனித்தார். பால்ட்ஹில்ஸ் ஜில்லாவில் 60 வெஸ்ட் சுற்றளவில் உள்ள விவசாயிகள் எல்லாரும் தங்களுடைய கிராமங்களை கோசாக்குகள் கொள்ளையடிக்கும்படி விட்டுவிட்டு கிராமங்களை விட்டே போய்விட்டார்கள். ஆனால் இங்கே பாகுசாராவை சுற்றியுள்ள சமவெளி விவசாயிகள் பிரெஞ்சுக்காரர்களோடு தொடர்பு வைத்து கொண்டிருப்பதாக ஒரு வதந்தி இருந்து வந்தது. பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து துண்டு பிரசுரங்களை பெற்று அவற்றை விநியோகித்து கொண்டிருந்தார்கள். அந்த இடங்களை விட்டு புறப்பட்டு போகும் உத்தேசம் அவர்களுக்கு இல்லை. தமக்கு விசுவாசமாயுள்ள வீட்டு வேலைக்கார அடிமைகளிடமிருந்து ஒரு விஷயத்தை அல்பர்டச் அறிந்து கொண்டார். கார்ப் என்ற விவசாயி அந்த கிராம சமுதாயத்திடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தான். சமீபத்தில் சர்க்காரின் சரக்கு வண்டிகளை அவன் ஓட்டி போய் விட்டுவிட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டது. அவன் வரும்போது சில செய்திகளை கொண்டு வந்தான். மக்கள் காலி செய்துவிட்டு போன கிராமங்களை கோசாக்குகள் கொள்ளையடிப்பதாகவும், ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் தீங்குகள் செய்வதில்லை என்றும் அவன் கேள்விப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருந்தான். விஸ்லாவ்காவா என்ற கிராமத்தை பிரெஞ்சுக்காரர்கள் முதல் நாளன்று ஒரு விஷயம் சொல்லியதை அல்பர்டச்சும் அறிவார். அதாவது, ஒரு பிரெஞ்சு ஜெனரல் விடுத்த பிரகடனத்தில் குடிமக்களுக்கு எவ்வித கெடுதியும் செய்யப்படாதென்றும், அவர்கள் கிராமங்களிலேயே தங்கியிருந்தால் அவர்களிடமிருந்து இராணுவத்தார்கள் எடுத்துக்கொள்ளும் பொருள்களுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் சொல்லியிருந்தார். அதற்கு ஆதாரமாக விஸ்லாவ்காவா என்ற கிராமத்திலிருந்து 100 ரூபில் நோட்டுகளை அவன் கொண்டு வந்தான். வைக்கோலுக்காக முன்பணமாக அது கொடுக்கப்பட்டதாம். அந்த நோட்டுகள் கள்ள நோட்டுகள் என்பது அவனுக்கு தெரியாது. மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் அல்பர்டச் கேள்விப்பட்டார். பாகுசாராவிலிருந்து இளவரசியின் பொருள்களை அப்புறப்படுத்துவதற்காக வண்டிகளை சேகரிக்கும்படி கிராம தலைவனுக்கு உத்தரவு கொடுத்த அதே தினத்தில் ஒரு கிராம கூட்டம் நடந்ததாகவும், அந்த கூட்டத்தில் விவசாயிகள் அதை விட்டு போகாமல் தங்கியிருக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் கேள்விப்பட்டார். என்றாலும் அவருக்கு இனி அவகாசம் இல்லை. வயோதிக இளவரசர் இறந்த தினமாகிய 15ஆம் தேதியன்று அந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட்டு விட வேண்டுமென்றும், அந்த இடம் வரவர அபாயகரமாக இருக்கிறதென்றும் இளவரசி மேரியிடம் அந்த மார்ஷல் வற்புறுத்தி சொன்னார். 16ஆம் தேதிக்கு பின்னால் நடக்கிற காரியங்களுக்கு தாம் பொறுப்பல்ல என்பதையும் அவர் அவளிடம் சொன்னார். வயோதிக இளவரசர் இறந்த தினத்தின் மாலையில் அந்த மார்ஷல் தாம் மறுநாள் பிரேத அடக்கத்திற்கு வருவதாக சொல்லிவிட்டு போனார். ஆனால் அந்தபடி செய்ய அவரால் முடியவில்லை. பிரெஞ்சுக்காரர்கள் எதிர்பாராத விதமாக முன்னேறி வருவதாக அவருக்கு செய்தி கிடைத்தபடியால் தமது எஸ்டேட்டிலிருந்து தமது குடும்பத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உடனே அவர் புறப்பட்டு விட்டார். சென்ற 30 வருஷங்களாக அந்த பாகுசாராவின் கிராம தலைவனாக டிரால் என்பவன் வேலை பார்த்து வந்தான். அவனை வயோதிக இளவரசர் டிரோனுஷ்கா என்று அழைத்து வந்தார். வயது வந்தவுடன் தாடி வளர்க்க ஆரம்பித்து அவர்களுடைய 60வது 70வது வயது வரை ஒரு முடி கூட வெள்ளையாகாமல், ஒரு பல் கூட விழாமல், உடலிலும் உள்ளத்திலும் ஊக்கம் கொண்டுள்ள விவசாயிகளில் டிரான் என்பவனும் ஒருவன். அந்த விவசாயிகள் தங்களுடைய 60வது வயதிலும் கூட 30வது வயதில் இருந்த மாதிரி பலமாகவும் நிமிர்ந்த நடை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வெந்நீர் நதிகள் பிரதேசத்திற்கு குடிபோனவர்களில் மற்றவர்களைப் போல டிரானும் ஒருவன். குடிபோனவர்கள் திரும்பி வந்த பின்பு அந்த கிராமத்து தலைவனாகவும் பாகுசாரவா கிராமத்தின் ஓவர்சியராகவும் டிரான் நியமிக்கப்பட்டான். சென்ற 23 வருஷங்களாக எவ்விதமான குற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் அந்த பதவிகளை அவன் வகித்து வந்தான். தங்களுடைய எஜமானர்களை விட டிரானுக்கே விவசாயிகள் அதிகமாய் பயப்படுவார்கள். எஜமானர்களான வயோதிக இளவரசரும் வாலிப இளவரசரும் மேனேஜரும் அவனை மரியாதையுடன் நடத்தினார்கள். வேடிக்கையாக அவனை மந்திரி என்று அழைப்பார்கள். அவனுடைய உத்தியோக காலம் பூராவிலும் டிரான் எப்பொழுதும் குடித்ததில்லை, நோயாக படுத்ததும் இல்லை. கடுமையான வேலைகளை செய்த பின்பும் கூட, இரவு பூராவாகவும் தூக்கம் இல்லாமல் இருந்த பின்பும் கூட டிரானுக்கு கொஞ்சம் கூட களைப்பு ஏற்படுவதில்லை. அவனுக்கு வாசிக்க தெரியாவிட்டாலும் பண சம்பந்தமான கணக்குகளில் ஒன்றை கூட அவன் மறந்ததில்லை.
நூற்றுக்கணக்கான வண்டிகளில் இளவரசருக்காக விற்பனையான மாவு மூட்டைகள் ஏற்றப்பட்டிருக்கும். அவைகளில் எந்த வண்டியில் எவ்வளவு மாவு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை டிரான் மறக்காமல் சொல்லுவான். பாகுசாரவா வயல்களில் எந்த வயலிலும் உள்ள தானிய கதிர்களை பற்றி ஞாபகமாக விவரம் கூறுவான். பாழடைந்து நிற்கும் பால் ஹில்ஸ் எஸ்டேட்டிலிருந்து அல்பர்டச் வந்ததும் டிரானை வரும்படி சொல்லி அனுப்பினார். அன்றுதான் வயோதிக இளவரசரின் பிரேத அடக்கம் நடந்தது. இளவரசியின் பிரயாண வண்டிகளுக்கு வேண்டிய 12 குதிரைகளை தயார் செய்யும்படியும் பாகுசாராவிலிருந்து சாமான்களை கொண்டு போவதற்கு 18 வண்டிகளை தயார் செய்யும்படியும் அவனிடம் கூறினார். விவசாயிகள் நிலத்தீர்வையை செலுத்தி வந்த போதிலும் பாகுசாராவில் 230 வீடுகள் இருந்தபடியாலும் தம்முடைய இந்த வேண்டுகோளுக்கு எவ்விதமான கஷ்டமும் இருக்குமென்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் அல்பர்டச்சின் உத்தரவை கேட்டதும் டிரான் தனது கண்களை கீழ்நோக்கி மௌனமாயிருந்தான். தமக்கு தெரிந்த சில விவசாயிகளின் பெயர்களை கூறி அவர்களிடமிருந்து வண்டிகளை கொண்டு வருமாறு அல்பர்டச் சொன்னார். அந்த விவசாயிகளின் குதிரைகள் எல்லாம் சரக்கு வண்டிகளை இழுத்து கொண்டு போயிருக்கின்றன என்று டிரான் பதில் சொன்னார். வேறு சில பெயர்களை அல்பர்டச் கூறினார். அவர்களிடமும் கூட குதிரைகள் இல்லை என்று டிரான் சொன்னான். சில குதிரைகள் சர்க்காருக்காக வண்டிகளில் பூட்டப்பட்டு போயிருக்கின்றன என்றும் மற்ற குதிரைகள் பலவீனமாயிருக்கின்றன என்றும் தீனி இல்லாமல் பல குதிரைகள் இறந்துவிட்டன என்றும் அவன் சொன்னான். சாமான் வண்டிகளுக்கு குதிரைகள் கிடைப்பது ஒரு பக்கம் இருக்க, பிரயாண வண்டிகளுக்கு கூட குதிரைகள் கிடைக்காதென்று தோன்றியது. டிரானை கூர்மையாக அல்பர்டச் நோக்கி முகத்தை சுழித்தார். டிரான் எப்படி ஒரு சிலாக்கியமான கிராமத் தலைவனாக இருந்தானோ அதே மாதிரி அல்பர்டச்சும் இளவரசரின் எஸ்டேட்டுகளுடைய ஒரு சிலாக்கியமான மேனேஜராக இருந்தார். அவர் சென்ற 20 வருஷங்களாக மேனேஜராக இருந்து வந்தது வீணாய் போகவில்லை. தாம் யாரிடம் பழகுகிறாரோ அவர்களுடைய சுவாபங்களையும் தேவைகளையும் நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை உயர்ந்த அளவில் பெற்று ஒரு எடுத்துக்காட்டு மேனேஜராக அவர் இருந்து வந்தார். அவர் டிரானை நோக்கியதும் அவன் சொல்வதெல்லாம் அவனுடைய சொந்த அபிப்பிராயங்கள் அல்ல என்பதை அறிந்து கொண்டார். பாகுசாராவாவில் உள்ள மக்களின் பொதுவான போக்கு அதுதான் என்பதையும் அந்த போக்கில் அந்த கிராமத் தலைவனும் முன்பே அமிழ்ந்து விட்டான் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். ஆனால் டிரான் என்பவன் சொத்துகள் சம்பாதித்திருந்தபடியால் அந்த மக்களால் வெறுக்கப்படுபவனாகவும் இருந்தான் என்பதையும் அவர் அறிவார். ஆகவே எஜமானர்களுக்கும் அடிமைகளுக்கும் இடையில் அவன் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. டிரானுடைய பார்வையில் இந்த தயக்கத்தை அவர் கண்டார். ஆகவே முகத்தை சுழித்து அவனிடம் நெருங்கினார். இப்பொழுது நான் சொல்வதை கேள். நிரோனுஷ்கா, இந்த அசட்டு பேச்சுக்களையெல்லாம் என்னிடம் பேசாதே. மேன்மை தங்கிய இளவரசர் ஆண்ட்ரூவே என்னிடம் உத்தரவிட்டார். எல்லா மக்களையும் இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டுமென்றும் எதிரியோடு அவர்களை விட்டுவிடக்கூடாதென்றும் அவர் உத்தரவிட்டார். ஜார் சக்கரவர்த்தியிடம் இருந்து கூட அம்மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. ஆகவே யாராவது ஒருவன் இங்கே தங்கியிருந்தால் அவன் ஜார் சக்கரவர்த்திக்கு துரோகியாவான். நான் சொல்லுவது உனக்கு கேட்கிறதா என்று அவர் கூறினார். எனக்கு கேட்கிறது என்றான் டிரான் தன்னுடைய கண்களை உயர்த்தாமலேயே பதிலளித்தான். அந்த பதிலில் அல்பர்டச் திருப்தி அடையவில்லை. ஏ டிரான், இது மிகவும் மோசமாக வந்து முடியும் என்று தமது தலையை ஆட்டிக்கொண்டு அவர் பதில் கூறினார். அதிகாரம் உங்களிடமே இருக்கிறது என்று துக்கத்தோடு டிரான் பதில் சொன்னான். ஏய் டிரான், அந்த பேச்சை விடு என்று அல்பர்டச் சொல்லிவிட்டு தம்முடைய கையை மார்பிலிருந்து எடுத்து டிரானுடைய கால்களுக்கு கீழுள்ள பூமியை பவித்திரமாய் சுட்டிக்காட்டிச் சொன்னார். உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதையும் உனக்கு கீழே பூமிக்குள் 3 கஜ தூரம் உள்ளதையும் என்னால் பார்க்க முடியும் என்று அவர் சொல்லிவிட்டு டிரானுக்கு முன்னால் உள்ள பூமியை பார்த்தார். டிரானின் அமைதி குலைந்தது. திருட்டுத்தனமாக அல்பர்டச்சை நோக்கிவிட்டு மீண்டும் தனது பார்வையை கீழே கவிழ்த்து கொண்டான். இந்த மதியினத்தை விட்டுவிடு. தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு மாஸ்கோவிற்கு போவதற்கு தயாராகும்படி மக்களிடம் சொல்லு. நாளை காலையில் இளவரசியின் சாமான்களை கொண்டு போவதற்காக வண்டிகளை தயாராக வைக்கும்படி சொல்லு. பொதுக்கூட்டங்கள் எதற்கும் நீ போகாதே. உனக்கு கேட்கிறதா? திடீரென்று டிரான் முழங்கால் படியிட்டான். யாக்காவ் அல்பர்டச், என்னை வேலையிலிருந்து தள்ளிவிடும். என்னிடமிருந்து சாவிகளை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக என்னை வேலையிலிருந்து தள்ளிவிடும். அந்த பேச்சை விடு.
என்று அல்பர்டிச் கடுமையாக கூறினார். உன் உள்ளத்தையும் உனக்கு கீழே பூமியில் 3 கஜங்கள் வரையிலும் என்னால் பார்க்க முடியும் என்று அவர் மீண்டும் சொன்னார். தேனீக்கள் வளர்ப்பதில் அவருக்குள்ள சாமர்த்தியத்தினாலும் ஒட்டு தானியங்களை எந்த சமயத்தில் விதைப்பது என்று சொல்லக்கூடிய அவருக்குள்ள அறிவினாலும் 20 வருஷங்களாக வயோதிக இளவரசரின் அபிமானத்தை பெற்றிருந்த அவருடைய சாமர்த்தியத்தினாலும் அவர் ஒரு மந்திரவாதி என்று வெகுகாலமாக பெயர் பெற்றிருந்தார். பூமிக்குள் கீழே 3 கஜங்கள் பார்ப்பது என்றால் ஒரு மந்திரவாதியால் தான் அது சாத்தியம். டிரான் எழுந்து நின்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அல்பர்டிச் அவனை இடைமறித்தார். உங்கள் மண்டைக்குள் என்ன புகுந்து விட்டது? ஏன்? நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்? மக்களுடன் நான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்கள் நிலைமையில் இல்லை. அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று டிரான் சொன்னான். சொல்லிவிட்டானா? என்ன பேச்சு? அவர்கள் குடிக்கிறார்களா என்று திடீரென்று அல்பர்டிச் கேட்டார். அவர்கள் தங்கள் நிலைமையில் இல்லை யாக்கா அல்பர்டிச். அவர்கள் மற்றொரு பீப்பாயை கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்லது. அப்படியானால் நான் சொல்வதை கேள். நான் போலீஸ் அதிகாரியிடம் போகிறேன். நீ அவர்களிடம் நான் போவதாகச் சொல்லி இந்த காரியங்களை உடனே நிறுத்திவிட வேண்டுமென்றும் வண்டிகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லு. எனக்கு புரிகிறது. அல்பர்டிச் மேலும் வற்புறுத்தவில்லை. அவர் வெகுகாலமாக மக்களை நிர்வாகம் செய்து சமாளித்திருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியும்படி செய்வதற்கான முக்கியமான வழியை அவர் அறிவார். அதாவது அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாக அவர்களிடம் காட்டக்கூடாது. எனக்கு புரிகிறது என்ற கீழ்ப்படிதலான வார்த்தைகளை டிரானிடமிருந்து பெற்ற பின்பு தம்மை பொறுத்தவரையில் அல்பர்டிச் அதோடு திருப்தியடைந்தார். ஆனால் துருப்புகளின் உதவியில்லாமல் வண்டிகளை பெற முடியாது என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை. அதை நிச்சயமாக அவர் உணர்ந்தார். மாலை நேரம் வந்தும் கூட வண்டிகள் வரவில்லை. நிலைமை அப்படி இருந்தது. கள்ளுக்கடைக்கு வெளியே கிராமத்தில் மற்றொரு பொதுக்கூட்டம் நடந்தது. குதிரைகளை காடுகளுக்குள் விரட்டி அடித்து விட வேண்டும் என்றும் வண்டிகளை கொடுக்கக்கூடாதென்றும் அந்த கூட்டத்தில் தீர்மானித்தார்கள். இதை பற்றி இளவரசிக்கு அல்பர்டிச் எதுவும் கூறவில்லை. பால்ட் ஹில்ஸிலிருந்து தமது சாமான்களை ஏற்றி வந்த வண்டிகளில் உள்ள குதிரைகளை இளவரசியின் பிரயாண வண்டிகளுக்காக அவர் தயார் செய்தார். இதற்கிடையில் போலீஸ் அதிகாரிகளை சந்திப்பதற்காக அவர் சென்றார். அத்தியாயம் 9 நிறைவுற்றது. அத்தியாயம் 10. இளவரசி மேரிக்கு பிரெஞ்சு பெண்ணின் ஆலோசனை. அவளுடைய தந்தையின் சவ அடக்கத்திற்கு பின்பு இளவரசி மேரி தனது அறையிலேயே அடைத்து கொண்டிருந்தாள். வேறு யாரையும் அங்கே வர அனுமதிக்கவில்லை. அவர்கள் புறப்படுவதை பற்றி உத்தரவு கேட்பதற்காக அல்பர்டிச் வந்திருப்பதாக ஒரு வேலைக்காரி வாசல் கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்று சொன்னாள். அவர் டிரானுடன் பேசுவதற்கு முன்பாக இது நடந்தது. சோஃபாவில் இளவரசி மேரி படுத்திருந்தவள் எழுந்து உட்கார்ந்து அந்த சாத்திய கதவுக்கு பின்னாலிருந்து தான் அதை விட்டு போக விரும்பவில்லை என்றும் தன்னை அமைதியாக இருக்க விட்டுவிடும்படியும் கூறினாள். அவள் படுத்திருந்த அந்த அறையில் உள்ள ஜன்னல்கள் மேற்கு நோக்கி இருந்தன. சுவரை பார்த்து சோஃபாவில் படுத்துக்கொண்டு தோல் மெத்தையில் உள்ள அந்த பொத்தான்களை தடவிக்கொண்டு அந்த மெத்தையை தவிர வேறு எதையும் பார்க்காமல் ஒரே நினைப்பில் அவளுடைய குழப்பமடைந்த சிந்தனைகள் லயித்திருந்த தவிர்க்க முடியாத சாவை பற்றியும் தான் சந்தேகிக்க முடியாமல் இருந்த தன்னுடைய ஆத்மார்த்த இழிவு தன்னுடைய தந்தையின் அசௌக்கிய காலத்தில் மீண்டும் தலை தூக்கியதை பற்றியும் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் பிரார்த்தனை செய்ய விரும்பினாள். ஆனால் அதற்கு துணிவு கொள்ளவில்லை. தற்காலமுள்ள அவளுடைய மனநிலையில் கடவுளை நோக்கி அவள் பிரார்த்தனை செய்ய துணிய முடியவில்லை. அதே நிலைமையில் வெகு நேரமாக அவள் படுத்திருந்தாள். வீட்டின் மறுபக்கத்திற்கு சூரியன் வந்தது. அதனுடைய சாய்வான கதிர்கள் திறந்த ஜன்னல்கள் வழியாக அறைக்குள் பிரகாசித்து அந்த அறையையும் இளவரசி மேரி பார்த்து கொண்டிருந்த மொராக்கோ மெத்தையின் ஒரு பகுதியையும் பிரகாசமடைய செய்தது. அவளுடைய சிந்தனைகளின் ஓட்டம் திடீரென்று நின்றது. தன்னை அறியாமலேயே அவள் எழுந்து உட்கார்ந்தாள். தன்னுடைய தலைமுடியை தடவிவிட்டு கொண்டு எழுந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் போனாள். தன்னை அறியாமலேயே சுத்தமான மாலை காற்றை மூச்சு வாங்கினாள். ஆம், இப்பொழுதுதான் இந்த மாலையை நீ நன்றாய் அனுபவிக்கலாம். அவர் போய்விட்டார். உன்னை தடுப்பவர் யாரும் இல்லை.
என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் சட்டத்தில் தன் தலையை சாய்த்தாள். ஒரு மிருதுவான கனிந்த குரலோடு யாரோ அவள் பெயரைச் சொல்லி அவளுடைய தலையை முத்தமிடவும் அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே குமாரி பௌரியன் கருப்பு உடைகளுடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக இளவரசி மேரியிடம் வந்து பெருமூச்சு விட்டு அவளை முத்தமிட்டு திடீரென்று அழ ஆரம்பித்தாள். இளவரசி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். தங்களுக்குள் முன்னால் இருந்த விரோதங்களும் அவளுடைய சொந்த பொறாமையும் அவளுடைய மனதில் தோன்றின. ஆனால் அதே சமயத்தில் அவளுடைய தந்தை கடைசி காலத்தில் குமாரி பௌரியனிடம் எப்படி மனம் மாறி இருந்தார் என்பதையும் அவளை பார்க்கக்கூட அவருக்கு சகிக்கவில்லை என்பதையும் அவள் நினைவு கூர்ந்தாள். ஆகவே இளவரசி மேரியின் உள்ளத்தில் அவளை பற்றி தோன்றிய கண்டனங்கள் எவ்வளவு நியாயமற்றவை என்பதை அவை காட்டின. தவிர அவருடைய மரணத்தை விரும்பிய நான் மற்றொருவரை எப்படி கண்டிப்பது என்று அவள் நினைத்தாள். குமாரி பௌரியனை சமீப காலமாக அவள் ஒதுக்கி வைத்திருந்ததை தெளிவாக தன்னுடைய மனக்கண் முன்பாக இளவரசி மேரி மனோராஜ்யம் செய்தாள். என்றாலும் இன்னமும் குமாரி பௌரியன் அவளுடைய உதவியை எதிர்பார்த்து அவளுடைய வீட்டிலேயே வசித்து வந்தாள். அவளுக்காக மனம் வருந்தி கேள்விக்குறியோடு அவளை பார்த்து தனது கையை அவளிடம் நீட்டினாள். குமாரி பௌரியன் திடீரென்று மீண்டும் அழ ஆரம்பித்து அந்த கையை முத்தமிட்டு இளவரசி மேரியின் துக்கத்தை பற்றி பேசி அதில் தானும் பங்கு கொள்ளுவதாக கூறினாள். அவளுடைய ஒரே மனசாந்தியானது தானும் இளவரசியின் துக்கத்தில் பங்கு கொள்ளுவது ஒன்றுதான் என்றும் இந்த மகா பெரிய துக்கத்திற்கு முன்னிலையில் பழைய அபிப்பிராய பேதங்களை எல்லாம் மூழ்கடித்துவிட வேண்டும் என்றும் அவள் சொன்னாள். யாரும் தன்னை குறை கூறும் விதத்தில் தான் நடக்கவில்லை என்றும் தன்னுடைய பிரியத்தையும் நன்றியையும் மேலே இருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் அவள் சொன்னாள். மேரி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொல்லும் வார்த்தைகளை கவனித்து கேட்காமல் இடையிடையே அவளை நோக்கிவிட்டு அவள் குரலில் உள்ள தொனியை மட்டும் கவனித்து வந்தாள். உன்னுடைய நிலைமை 2 மடங்கு பயங்கரமானது எனது அருமை இளவரசியே என்று குமாரி பௌரியன் சிறிது நேரத்திற்கு பின்னால் சொன்னாள். நீ உன்னை பற்றி நினைக்கவும் முடியாது, நினைக்கவும் கூடாது என்பதை நான் அறிவேன். ஆனால் உன் மீதுள்ள பிரியத்தினால் நான் அதை செய்ய வேண்டும். அல்பர்டச் உன்னை வந்து பார்த்தாரா? இதை விட்டு போவது பற்றி உன்னிடம் பேசினாரா என்று அவள் கேட்டாள். இளவரசி மேரி பதில் சொல்லவில்லை. யார் போக வேண்டும், எங்கே போக வேண்டும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதை பற்றியாவது நினைக்கவோ அல்லது திட்டம் போடவோ இப்பொழுது சாத்தியமான காரியமா? எப்படி இருந்தாலும் ஒன்றுதானே என்று அவள் நினைத்தாள். ஆனால் பதில் சொல்லவில்லை. எனது அன்புள்ள மேரியே, நாம் இப்பொழுது அபாயத்தில் இருக்கிறோம். பிரெஞ்சுக்காரர்களால் சுற்றிலும் வளைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியும். இப்பொழுது இதை விட்டு போவது ஆபத்தானதாய் இருக்கும். இப்பொழுது நாம் போனால் நாம் கைதிகளாக பிடிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். அப்புறம் கடவுளுக்கே தெரியும் என்று குமாரி பௌரியன் சொன்னாள். தன்னுடைய தோழி எதை பற்றி பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே இளவரசி மேரி அவளை பார்த்தாள். இப்பொழுது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டாள். என்ன காரணத்திற்காகவும் இதை விட்டு நான் போகவில்லை என்பது நிச்சயம். ஆனால் போவதை பற்றி அல்பர்டச் ஏதோ சொன்னார். அவரிடம் நீ பேசு. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. நான் அவரிடம் பேசினேன். நாளை இங்கிருந்து நாம் புறப்பட்டால் எல்லாம் சரியாய் இருக்கும் என்று அவர் நம்புகிறார். ஆனால் இப்பொழுது இங்கே தங்குவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனது அன்புள்ள மேரியே, சிப்பாய்களின் கைகளிலோ கலகம் செய்யும் விவசாயிகளின் கைகளிலோ அகப்படுவது மிகுந்த பயங்கரமாய் இருக்கும் என்பதை நீ ஒப்புக்கொள்ளுவாய் அல்லவா என்று குமாரி பௌரியன் கூறினாள். தன்னுடைய அழகு பையில் இருந்த ஜெனரல் ராமேவின் பிரகடனத்தை, அது சாதாரண ருஷ்ய காகிதத்தில் அச்சிடப்படவில்லை, எடுத்தாள். அதில் அந்த ஜெனரல் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு போக வேண்டாம் என்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்புகளை அளிப்பார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவள் அந்த பிரகடனத்தை இளவரசியிடம் கொடுத்தாள். அந்த ஜெனரலிடம் விண்ணப்பித்துக் கொள்வது நன்மையாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உனக்கு எல்லா விதமான தகுந்த மரியாதைகளை காட்டுவார்கள் என்பதில் எனக்கு நிச்சயம் உண்டு.
என்று அவள் சொன்னாள். இளவரசி மேரி அந்த காகிதத்தை படித்தாள். அவளுடைய முகம் அவள் அடக்க முயற்சித்த விம்மல்களினால் படபடத்தது. இதை நீ யாரிடமிருந்து வாங்கினாய் என்று அவள் கேட்டாள். நான் ஒரு பிரெஞ்சுக்காரி என்று என்னுடைய பெயரிலிருந்து அவர்கள் ஒருவேளை கண்டுகொண்டிருக்கலாம் என்று குமாரி பௌரியன் நாணி முகம் சிவந்து பதில் சொன்னாள். இளவரசி மேரி அந்த காகிதத்தை கையில் பற்றி ஜன்னல் பக்கத்திலிருந்து எழுந்தாள். வெளிரிய முகத்தோடு அந்த அறையை விட்டு இளவரசர் ஆண்ட்ரூவின் படிப்பு அறைக்கு சென்றாள். துனியாஷா, அல்பாட்டிச்சையோ அல்லது டிரோனுஷ்காவையோ அல்லது வேறு யாரையோ என்னிடம் அனுப்பு என்று கூறிய இளவரசி மேரி பின்னால் குமாரி பௌரியனின் குரலை கேட்டதும், குமாரி பௌரியன் என்னிடம் வரவேண்டாம் என்று அவளிடம் சொல்லு என்று அவள் சொன்னாள். நான் பிரெஞ்சுக்காரியிடம் அகப்பட்டு கொண்டேன் என்பதை இளவரசர் ஆண்ட்ரூ கேட்பாரானால்? நான் இளவரசர் நிக்கலஸ் போல்கான்ஸ்கியின் குமாரியான நான் ஜெனரல் ராமேயிடம் பாதுகாப்பு கேட்டு அவருடைய தயவை ஒப்புக்கொள்வேனாளால்? ச்சே! இந்த எண்ணம் அவளுக்கு பயங்கரமாயிருந்தது. அவள் உடல் நடுங்க வைத்தது. அவள் நாணி முகம் சிவந்தாள். அதற்கு முன்னால் எப்பொழுதும் அவள் அனுபவித்திராத கோபமும் பெருமையும் கொண்ட ஒரு வேகமான உணர்ச்சியை அவள் உணர்ந்தாள். அவையெல்லாம் அவளுடைய நிலைமையில் மனக்கஷ்டமானவை என்றும், முக்கியமாக அவையெல்லாம் அவமானப்படுத்தப்படக்கூடியவை என்றும் அவளுக்கு தெளிவாக மனதில் தோன்றின. அவர்கள், அந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்த வீட்டில் குடியேறலாம். திருவாளர் ஜெனரல் ராமேவ் இளவரசர் ஆண்ட்ரூவின் படிப்பு அறையில் தங்கலாம். அவருடைய கடிதங்களையும் தஸ்தாவேஜுகளையும் அவர் படித்து பார்த்து சந்தோஷமடைந்து கொண்டிருக்கலாம். பாகுசாராவாவின் சார்பாக மரியாதைகளிலெல்லாம் ஏதோ ஒரு தயவுக்காக ஒரு சிறிய அறையை எனக்கு அவர்கள் கொடுக்கலாம். என்னுடைய தந்தை அணிந்துள்ள நட்சத்திர பதக்கங்களையும் சிலுவை பதக்கங்களையும் திருடுவதற்காக என்னுடைய தந்தையின் சமாதியை அவர்கள் தோண்டலாம். ருஷ்யர்கள் மீது அவர்கள் பெற்றுள்ள வெற்றிகளை பற்றி என்னிடம் அவர்கள் சொல்லலாம். என்னுடைய துக்கத்திற்காக அனுதாபம் காட்டுவது போல அவர்கள் பாசாங்கு செய்யலாம் என்று இளவரசி மேரி நினைத்தாள். அவள் தான் சொந்தமாக நினைக்கவில்லை. தன்னுடைய தந்தையைப் போலவோ சகோதரரைப் போலவோ நினைப்பதற்கு கட்டுப்பட்டவளைப் போல அவள் உணர்ந்து நினைத்தாள். அவளை பொறுத்தவரையில் அவள் எங்கே இருந்தாலும், அவளுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. ஆனால் அவள்தான் தன்னுடைய இறந்து போன தந்தையினுடையவும் இளவரசர் ஆண்ட்ரூவினுடையவும் பிரதிநிதி என்று உணர்ந்தாள். தன்னை அறியாமலேயே அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் அவள் நினைத்தாள். அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை சொல்லுவதற்கும் செய்வதற்கும் அவள் கடமைப்பட்டிருப்பதாக உணர்ந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவின் கருத்துக்களை பூரணமாக நுழைந்து பார்ப்பதற்காக இளவரசர் ஆண்ட்ரூவின் படிப்பு அறைக்கு அவள் சென்று தன்னுடைய நிலைமையை பற்றி ஆலோசித்தாள். தன்னுடைய தந்தையின் மரணத்தால் அழிந்து போனதாக அவளுக்கு தோன்றி வந்த வாழ்க்கையின் விருப்பங்கள் திடீரென்று ஒரு புதிய, இதற்கு முன்னால் அறியாத வேகத்தோடு தோன்றி அவளை பற்றி கொண்டன. பரபரப்படைந்து முகம் சிவந்து அந்த அறையில் அவள் உலாவிக் கொண்டிருந்தாள். ஒரு சமயம் மைக்கேல் இவானோவிச்சை அழைப்பதும் மற்றொரு சமயம் டைக்கனையோ டிரானையோ அழைப்பதுமாய் இருந்தாள். துனியாஷாவோ தாதியோ அல்லது மற்ற வேலைக்காரிகளோ குமாரி பௌரியன் சொல்லுவதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை சொல்ல முடியவில்லை. ஆல்பர்டிச் வீட்டில் இல்லை. அவர் போலீசாரிடம் போயிருந்தார். மைக்கேல் இவானிச் இந்த கட்டடச் சிற்பியை அழைத்ததும் அவர் தூக்க கண்களோடு இளவரசி மேரியிடம் வந்தார். அவராலும் எதையும் சொல்ல முடியவில்லை. 15 வருஷங்களாக வயோதிக இளவரசரிடம் அவர் சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் என்று சொல்லி புன்னகை காட்டி பழக்கப்பட்டு தம்முடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாமல் இருந்து வந்த அவர் இப்பொழுதும் அதே மாதிரி தம்முடைய சம்மத புன்னகையை காட்டிக்கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பதில்களிலிருந்து நிச்சயமாக எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. வயோதிக சேவகனான டைக்கனின் முகம் வற்றி உலர்ந்து போயிருந்தது. தாங்க முடியாத துக்கத்தை அது கொண்டிருந்தது. அவன் இளவரசி மேரி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆம் இளவரசியே என்று பதில் சொல்லிக்கொண்டே வந்தான். அவளை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படும் விம்மல்களை அவனால் அடக்க முடியவில்லை. கடைசியாக கிராமத் தலைவரான டிரான் அறைக்குள் வந்தான். தாழ்ந்து குனிந்து இளவரசி மேரிக்கு மரியாதை காட்டிவிட்டு கதவு கம்பத்தின் பக்கத்தில் நின்று கொண்டான். இளவரசி மேரி அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தவள் அவன் முன்பு வந்தும் நின்றாள். டிரோனுஷ்கா
என்று அவள் அழைத்தாள். வியாஜ்மா என்ற சந்தைக்கு வருஷா வருஷம் அவன் போன போதெல்லாம் ஒரு தினுசான இஞ்சி ரொட்டியை அவன் வாங்கி வந்து புன்னகையோடு அவளுக்கு கொடுப்பது வழக்கம். அப்பேற்பட்ட அந்த டிரோனுஷ்கா ஒரு நம்பிக்கையான நண்பன் என்று அவள் நினைத்தாள். டிரோனுஷ்கா, நமது இந்த கஷ்ட காலத்தில் என்று அவள் ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் மேலே பேச முடியவில்லை. நாம் எல்லோரும் கடவுளின் கைகளில் இருக்கிறோம் என்று அவன் ஒரு பெருமூச்சோடு சொன்னான். சிறிது நேரம் அவர்கள் மௌனமாயிருந்தார்கள். டிரோனுஷ்கா, அல்பர்டச் எங்கேயோ போயிருக்கிறார். யோசனை கேட்பதற்கு எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் இதை விட்டு போக முடியாதென்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? மேன்மை தங்கியவரே, நீங்கள் ஏன் போக முடியாது? நீங்கள் போகலாம் என்று டிரான் சொன்னான். நான் போவது எதிரிகளினால் அபாயகரமாயிருக்கும் என்று எனக்கு சொல்லுகிறார்கள். அருமை நண்பனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு ஒருவரும் இல்லை. இன்று இரவோ அல்லது நாளை காலையிலோ நான் இதை விட்டு போக விரும்புகிறேன். டிரான் தயங்கி நின்றான். கடைக்கண்ணால் இளவரசி மேரியை பார்த்துவிட்டு அவன் கூறியதாவது, குதிரைகள் ஒன்றுமில்லை. யாக்காவ் அல்பர்டச்சிடம் அப்படியே நான் சொன்னேன். ஏன் அவைகள் இல்லை என்று இளவரசி கேட்டாள். எல்லாம் கடவுளின் சாபம். நம்மிடம் இருந்த குதிரைகளை எல்லாம் இராணுவத்தார் எடுத்துக்கொண்டோ மரணமடைந்தோ போயின. இது அப்பேற்பட்ட வருஷம். குதிரைகளுக்கு தீனி போடுவது என்பது முடியாத காரியம். நாமே பட்டினியால் இறக்க நேரிடலாம். இப்பொழுது இருக்கிற நிலைமையில் சிலர் 3 நாட்கள் கூட சாப்பிடாமல் இருக்கிறார்கள். எங்களிடம் ஒன்றுமில்லை. நாங்கள் நாசமடைந்து போனோம் என்று டிரான் சொன்னான். இளவரசி மேரி அவன் சொல்லியதை கவனமாக கேட்டாள். விவசாயிகள் நாசமடைந்து போனார்களா? அவர்களுக்கு உணவில்லையா என்று அவள் கேட்டாள். உண்பதற்கு எதுவும் இல்லாமல் அவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் வண்டிகளுக்கு எங்கே போவது என்று டிரான் சொன்னான். டிரோனுஷ்கா, என்னிடம் ஏன் நீ சொல்லவில்லை? அவர்களுக்கு உதவி செய்வது சாத்தியமில்லையா? என்னால் முடிந்ததையெல்லாம் நான் செய்வேன். அந்த துக்கம் அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருந்த போது பணக்காரர் என்றும் ஏழைகள் என்றும் இருப்பதோ, ஏழைகளுக்கு பணக்காரர்கள் உதவி செய்ய மறுப்பதோ விசித்திரமாக இளவரசி மேரிக்கு தோன்றியது. சொந்தக்காரரின் தானியங்கள் என்று ஒன்று இருப்பதாக அவள் அரைகுறையாக கேட்டிருந்தாள். அந்த தானியத்தை விவசாயிகளுக்கு சில சமயங்களில் கொடுப்பதுண்டு. அவளுடைய தந்தையோ அல்லது சகோதரரோ விவசாயிகளுக்கு அவசியமான போது உதவி செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்பதை அவள் அறிவாள். ஆனால் அந்த தானியத்தை அவள் விரும்பி கொடுக்கும்போது அதை விநியோகிப்பதை பற்றி பேசுவதில் ஏதாவது தவறு செய்து விடுவாளோ என்று பயந்தாள். தன்னுடைய சொந்த துக்கத்தை மறைப்பதற்கு இம்மாதிரி கவலைகள் தோன்றியதைக் கண்டு அவள் சந்தோஷமடைந்தாள். விவசாயிகளின் தேவைகள் என்ன என்பதை பற்றியும், பாகுசாரவாவில் சொந்தக்காரர்களின் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றியும் அவள் டிரானிடம் கேட்டாள். என்னுடைய சகோதரருக்கு சொந்தமான தானியம் இருக்கிறதல்லவா என்று அவள் கேட்டாள். சொந்தக்காரரின் தானியம் பந்தோபஸ்தாக இருக்கிறது என்று டிரான் பெருமையோடு பதிலளித்தான். அதை விற்கும்படி நமது இளவரசர் உத்தரவு கொடுக்கவில்லை. அந்த தானியத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துவிடு. அவர்களுக்கு அவசியமானதெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். என்னுடைய சகோதரின் பெயரால் நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன் என்று அவள் சொன்னாள். டிரான் பதில் சொல்லவில்லை. ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அவர்களுக்கு போதுமானபடி இருந்தால் அந்த தானியத்தை கொடுத்துவிடு. எல்லாவற்றையும் கொடுத்துவிடு. என்னுடைய சகோதரரின் பெயரால் நான் இந்த உத்தரவை கொடுக்கிறேன். நம்முடையதெல்லாம் அவர்களுடையதுதான் என்று அவர்களுக்கு சொல். அவர்களுக்கு எதையும் கொடுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். அம்மாதிரியே அவர்களிடம் சொல்லுவாயாக. அவள் பேசிக்கொண்டிருந்த போது கவனமாக டிரான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னை வேலையிலிருந்து கடவுளுக்காக நிறுத்தி விடுங்கள். எனது சிறிய தாயே, என்னிடமிருந்து சாவிகளை எடுத்து கொள்ளும்படி உத்தரவிடுங்கள். 23 வருஷங்கள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு தவறும் செய்யவில்லை. கடவுளுக்காக வேலையிலிருந்து என்னை நிறுத்தி விடுங்கள் என்று அவன் சொன்னான். அவன் அவளிடம் என்ன கேட்கிறான் என்பதை இளவரசி மேரியால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனை வேலையை விட்டு நிறுத்திவிட வேண்டுமென்று எதற்காக கேட்கிறான் என்பதையும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் அவனுடைய பக்தி விசுவாசத்தை பற்றி எப்பொழுதும் சந்தேகித்ததில்லை என்றும் அவனுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் என்ன வேண்டுமோ அவற்றை செய்வதற்கு அவள் தயாராக இருப்பதாகவும் சொன்னாள்.
அத்தியாயம் 10 நிறைவுற்றது. அத்தியாயம் 11. மேரியின் வேண்டுகோளுக்கு விவசாயிகள் மறுப்பு. 1 மணி நேரத்திற்கு பின்பு துனியாஷா இளவரசியிடம் வந்து டிரான் வந்திருப்பதாக கூறினாள். விவசாயிகள் எல்லோரும் தானிய களஞ்சியத்திற்கு பக்கத்தில் இளவரசியின் உத்தரவுப்படி கூடியிருப்பதாகவும் தங்கள் எஜமானியிடம் பேச விரும்புவதாகவும் தெரிவித்தாள். நான் அவர்களை வரும்படி ஒருபோதும் சொல்லவில்லையே. அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுக்கும்படித்தானே நான் டிரானிடம் சொன்னேன் என்றாள் இளவரசி மேரி. கடவுளுக்காக அன்பான இளவரசியே, அவர்களை அனுப்பிவிடு. அவர்களிடம் போக வேண்டாம். அதெல்லாம் ஒரு தந்திரம். யாக்கோவ் அல்பர்டேஜ் திரும்பி வந்த பின்பு நாம் இதை விட்டு போய்விடுவோம். தயவு செய்து போக வேண்டாம் என்று துனியாஷா சொன்னாள். என்ன தந்திரம் என்று ஆச்சரியத்தோடு இளவரசி மேரி கேட்டாள். அது தந்திரம் என்பது எனக்கு தெரியும். கடவுளுக்காக நான் சொல்லுவதை கவனமாக கேள். கடவுளுக்காக தாதியை வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர்கள் பாகுசாராவாவை விட்டுவிட்டு நீர் உத்தரவு கொடுத்தபடி போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்வதாக தெரிகிறது. அவர்களை போகும்படி ஒரு பொழுதும் நான் உத்தரவு கொடுக்கவில்லை. நிருனுஷ்காவை கூப்பிடுங்கள் என்று இளவரசி மேரி சொன்னாள். டிரான் அங்கே வந்து துனியாஷா சொல்லியதை உறுதிப்படுத்தினான். இளவரசியின் உத்தரவுப்படியே விவசாயிகள் வந்திருப்பதாக சொன்னான். ஆனால் நான் அவர்களை எப்போதும் அழைக்கவில்லையே. நீ நான் சொல்லியதை தவறாக சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் உன்னிடம் நான் சொன்னேன். டிரான் அதற்கு பதிலாக ஒரு பெருமூச்சு விட்டான். நீர் அம்மாதிரி உத்தரவிட்டால் அவர்கள் போய்விடுவார்கள் என்று அவன் சொன்னான். இல்லை இல்லை, நான் அவர்களிடம் போகிறேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். தாதியினுடையவும் துனியாஷாவினுடையவும் ஆட்சேபனைகளை அவள் கவனிக்காமல் முற்ற மண்டபத்திற்கு வெளியே போனாள். டிரான், துனியாஷா, தாதி, மைக்கேல் இவானாவிச் ஆகியவர்களும் அவளுக்கு பின்னால் போனார்கள். அவர்கள் இங்கே தங்கியிருப்பதற்காக நான் தானியங்களை லஞ்சமாக கொடுப்பது போல் அவர்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். நானே போகும்போது அவர்களை பிரெஞ்சுக்காரர்களின் தயவில் விட்டுவிட்டு போவதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். அவர்கள் குடியிருக்க வசதியையும் சாப்பாட்டிற்கு வேண்டிய தானியங்களையும் மாஸ்கோ எஸ்டேட்டில் நான் கொடுப்பதாக சொல்லுகிறேன். என்னுடைய நிலைமையில் ஆண்ட்ரூ இருந்தால் இதைவிட இன்னும் அதிகமாகவே கொடுத்திருப்பார் என்று அவள் வெளியே அந்த அந்தி நேர வெளிச்சத்தில் தானிய களஞ்சியத்திற்கு பக்கத்தில் உள்ள புல்வெளியில் கூடியிருந்த கூட்டத்தை நோக்கி போகும்போது நினைத்து கொண்டாள். அங்கிருந்த மக்கள் நெருங்கி நின்றார்கள். பரபரப்படைந்து வேகமாக தங்கள் தொப்பிகளை எடுத்தார்கள். இளவரசி மேரி பார்வையை கவிழ்த்து கொண்டு தன்னுடைய பாவாடை சிறிது தடுக்க அவர்கள் பக்கத்தில் நெருங்கி வந்தாள். வாலிபர்களும் வயோதிகர்களுமாக அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுடைய பல வகையான கண்கள் எல்லாம் அவள் மீது பதிந்தன. பலவிதமான முகங்கள் அங்கே காணப்பட்டன. அவர்களில் ஒருவரையும் அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து உடனே பேச வேண்டுமென்று உணர்ந்தாள். ஆனால் எப்படி பேசுவது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் அவளுடைய தந்தையுடையவும் சகோதரருடையவும் பிரதிநிதியாக அங்கே நிற்பதாக எண்ணிய போது அவளுக்கு பலம் ஏற்பட்டது. உடனே தைரியத்தோடு பேச்சை ஆரம்பித்தாள். நீங்கள் இங்கே வந்ததை பற்றி நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் என்று அவள் தன்னுடைய பார்வையை உயர்த்தாமலேயே பேசினாள். அவளுடைய இருதயம் பலமாகவும் வேகமாகவும் அடித்து கொண்டிருந்தது. நிரோனிஷ்கா இந்த யுத்தத்தினால் நீங்கள் எல்லோரும் கெட்டுப்போனீர்கள் என என்னிடம் சொன்னான். இது நம் எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு பொதுவான துரதிருஷ்டம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் எதுவும் கொடுக்க தயங்க மாட்டேன். இங்கே இருப்பது அபாயமாக இருப்பதால் நானே இதை விட்டு போகிறேன். எதிரி நெருங்கி வந்துவிட்டான். ஏனென்றால் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் கொடுக்க தயாராயிருக்கிறேன். எனது நண்பர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பது ஒன்றே என்னுடைய விருப்பம். உங்களை நிறுத்தி வைப்பதற்காகத்தான் நான் தானியம் கொடுப்பதாக யாராவது சொன்னால் அது உண்மையல்ல. அதற்கு மாறாக நீங்கள் உங்களுடைய உடைமைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள நமது எஸ்டேட்டுக்கு வர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி நான் பார்த்து கொள்வேன். உங்களுக்கு வேண்டிய உணவும் குடியிருக்க வசதியும் அங்கே கொடுக்கப்படும். இளவரசி நிறுத்தினாள்.
அந்த கூட்டத்திலிருந்து பெருமூச்சு விடும் சப்தம் ஒன்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னுடைய சொந்த பொறுப்பில் நான் இதை செய்யவில்லை. என்னுடைய காலம் சென்ற தந்தையின் பெயராலும் அவர் உங்களுக்கு நல்ல எஜமானராய் இருந்தார். என்னுடைய சகோதரரின் பெயராலும் அவருடைய குமாரரின் பெயராலும் நான் இதை செய்கிறேன். மீண்டும் அவள் சிறிது நிறுத்தினாள். ஒருவரும் அமைதியை குலைக்கவில்லை. இது நம் எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு பொதுவான துரதிருஷ்டம். இதை நாம் எல்லோரும் பங்கு கொள்வோம். என்னிடம் இருப்பவையெல்லாம் உங்களுடையவைகளே என்று அவள் பேசி முடித்து அவளுக்கு முன்பாக நின்றிருந்தவர்களின் முகங்களை கவனித்தாள். எல்லா கண்களும் ஒரே மாதிரியான தோற்றத்தோடு அவளை நோக்கின. அந்த தோற்றம் ஆச்சரியமா, அல்லது பக்தியா, அல்லது நன்றியா, அல்லது பயமா, அல்லது அவநம்பிக்கையா என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எல்லோருடைய முகத்திலும் தென்பட்ட அந்த தோற்றம் ஒரே மாதிரியாக இருந்தது. உங்களுடைய கொடைக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் எஜமானரின் தானியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூட்டத்திற்கு பின்னாலிருந்து ஒரு ஒலி கிளம்பியது. ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று இளவரசி மேரி கேட்டாள். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. இளவரசி மேரி அந்த கூட்டத்தை சுற்றி பார்வையை செலுத்தினாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு கண்ணும் அவளுடைய பார்வையை கண்டதும் கீழ்நோக்கி கொண்டது. ஆனால் நீங்கள் ஏன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறீர்கள் என்று அவள் மீண்டும் கேட்டாள். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த மௌனம் இளவரசியை அமுக்குவதாய் இருந்தது. அவள் யாராவது ஒருவருடைய பார்வையின் கவனத்தை பற்ற முயற்சித்தாள். நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று அவளுக்கு முன்னால் ஒரு தடிக்கம்பு மீது சாய்ந்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதரை கேட்டாள். இன்னும் நீங்கள் ஏதாவது வேண்டுமென்று நினைப்பீர்களானால் அதை எனக்கு சொல்லுங்கள். நான் எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என்று அவனுடைய பார்வையை பற்றி சொன்னாள். இப்படி சொன்னது அந்த கிழவனுக்கு கோபம் வந்தது போல தோன்றியது. அவன் தன்னுடைய தலையை மிகவும் தாழ்மையாக குனிந்து வாயில் முணுமுணுத்தான். நாங்கள் எதற்காக சம்மதிக்க வேண்டும்? எங்களுக்கு அந்த தானியம் வேண்டியதில்லை. நாங்கள் எதற்காக ஒவ்வொன்றையும் விட்டுவிட வேண்டும்? நாங்கள் சம்மதிக்கவில்லை, சம்மதிக்கவில்லை, சம்மதிக்கவில்லை. உங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் எங்களுக்கு சம்மதமில்லை. நீங்கள் மட்டும் தனியாக போகலாம் என்று அந்த கூட்டத்தின் பல திசைகளிலிருந்தும் குரல்கள் ஒலித்தன. மீண்டும் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருடைய முகங்களிலும் ஒரே மாதிரியான தோற்றம் காணப்பட்டது. இப்போது அந்த தோற்றம் ஆச்சரியமோ நன்றியோ தெரிவிப்பதாக இல்லை. ஆனால் கோபம் கொண்ட ஒரு தீர்மானத்தை கொண்டதாக இருந்தது. ஆனால் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இளவரசி மேரி ஒரு சோகமான புன்னகையோடு கூறினாள். நீங்கள் ஏன் போக வேண்டாம் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் எல்லோருக்கும் உண்ண உணவும் தங்க வீடும் கொடுப்பதாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இங்கே எதிரி வந்தால் உங்களை நாசமாக்கி விடுவான். அவளுடைய பேச்சை அந்த கூட்டத்தினுடைய கூச்சல்கள் அமுக்கிவிட்டன. எங்களுக்கு போவதற்கு விருப்பமில்லை. எங்களை எதிரிகள் நாசமாக்கட்டும். நாங்கள் உங்களுடைய தானியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் சம்மதிக்கவில்லை. மீண்டும் இளவரசி மேரி யாராவது ஒருவருடைய கவனத்தை இழுக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கண் கூட அவளுடைய பக்கம் திரும்பவில்லை. அவளுடைய பார்வையிலிருந்து தவிர்த்து கொள்ளுவதற்காக எல்லோரும் முயற்சி செய்ததாக தோன்றியது. அவள் விசித்திரமானதும் எக்கச்சக்கமானதுமான உணர்ச்சியை கொண்டாள். ஆமாம், ஆமாம், ஒரு தந்திரமான கதை. அவளை பின்பற்றி அடிமைத்தனத்திற்கு போக வேண்டும். உங்கள் வீடுகளையெல்லாம் நாசமாக்கிவிட்டு அடிமைத்தனத்திற்கு போக வேண்டும். நன்றாயிருக்கிறது என கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசுவது கேட்டது. தலையை தொங்கவிட்டு கொண்டு இளவரசி மேரி கூட்டத்தை விட்டு புறப்பட்டு வீட்டிற்கு திரும்பினாள். மீண்டும் அவள் டிரானிடம் மறுநாள் காலையில் அவள் புறப்படுவதற்கு வேண்டிய குதிரைகளை கொண்டு வரும்படி உத்தரவிட்டுவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று தனியாக இருந்து சிந்திக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12. தந்தையை நினைத்து மேரியின் ஆறா துயரம். அன்று இரவு அவளுடைய அறையில் இருந்த திறந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வெகு நேரமாக இளவரசி மேரி உட்கார்ந்து கிராமத்திலிருந்து ஒலித்து கொண்டிருந்த விவசாயிகளின் குரல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
ஆனால் அவர்களை பற்றி அவள் அப்போது நினைத்து கொண்டிருக்கவில்லை. அவர்களை பற்றி எவ்வளவுதான் சிந்தித்தாலும் அவர்களை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவள் உணர்ந்தாள். அவள் அப்போது ஒன்றே ஒன்றை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருந்தாள். அதாவது அவளுடைய துக்கம். தற்காலிக கவலைகளினால் அந்த துக்கம் வெகு காலத்திற்கு முன்பாக கடந்து போன ஒரு விஷயமாக இப்போது அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளால் இப்போது அதை நினைவு கூர்ந்து அழவோ அல்லது பிரார்த்தனை செய்யவோ முடியும். சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு காற்று அடிப்பது குறைந்திருந்தது. இரவு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. நள்ளிரவில் குரல்கள் தணிந்து போக ஆரம்பித்தன. ஒரு சேவல் கொக்கரித்தது. எலுமிச்சை மரங்களுக்கு பின்னாலிருந்து பூரணச்சந்திரன் ஒளி வீசி கொண்டிருந்தது. ஒரு சுத்தமான வெள்ளையான மூடுபனி மேலே கிளம்பி கொண்டிருந்தது. ஆடி அசையாத அமைதி அந்த கிராமத்தையும் அந்த வீட்டையும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. அவளுடைய தந்தையின் அசௌக்கியமும் அவருடைய காலத்திய நிகழ்ச்சிகளும் அவளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மனதில் தோன்றிக் கொண்டிருந்தன. அவள் துக்கம் கொண்ட மகிழ்ச்சியோடு அந்த காட்சிகளில் உழன்று கொண்டிருந்தாள். ஆனால் கடைசி காட்சியான அவருடைய மரணத்தின் காட்சியை மட்டும் அவள் பயங்கரத்தோடு உதறி தள்ளி கொண்டிருந்தாள். அந்த காட்சியை மட்டும் இந்த அசைவு அற்ற ஆச்சரியமான ராத்திரி நேரத்தில் கூட அவளால் யோசித்து பார்ப்பது முடியாத காரியமாயிருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் அவளுக்கு வெகு தெளிவாகவும் நுணுக்கமாகவும் தோன்றியபடியால் சில சமயம் அது தற்கால காட்சிகள் என்றும் சில சமயம் கடந்த கால காட்சிகள் என்றும் அவளுக்கு தோன்றுவதுண்டு. அவளுடைய தந்தைக்கு முதலில் ஏற்பட்ட அந்த நோய் தாக்குதலை பற்றி அவள் தெளிவாக நினைவு கூர்ந்தாள். அவருடைய கையை பற்றி பால்ட் ஹில்ஸ் தோட்டத்தின் வழியாக அவரை கொண்டு வந்ததையும் அச்சமயம் அவர் தம்முடைய பிரயோஜனமற்ற நாக்கினால் எதையோ முணங்கிக் கொண்டிருந்ததையும் அவருடைய சாம்பல் வர்ண புருவங்கள் நெறித்து கொண்டிருந்ததையும் அவர் மன அமைதியில்லாமல் சங்கோஜத்தோடு அவளை பார்த்ததையும் அவள் நினைவு கூர்ந்தாள். அவர் இறந்த தினத்தில் என்னிடம் என்ன சொன்னாரோ அதை அப்போதே சொல்ல விரும்பினார். என்னிடம் அப்போது என்ன சொன்னாரோ அதையே தான் எப்போதும் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார் என்று அவள் நினைத்தாள். கடைசியாக ஏற்பட்ட நோய் தாக்குதலுக்கு முன்பாக ஒரு இரவில் பால்ட் ஹில்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தை நுணுக்கமாக மீண்டும் அவள் நினைவு கூர்ந்தாள். அன்று ஏதோ ஒரு விபத்து ஏற்பட போகிறது என்ற உள்ளுணர்ச்சி கொண்டு அவர் கூறியதற்கும் விரோதமாக அவள் புறப்பட்டு போகாமல் வீட்டிலேயே தங்கினாள். அவள் அன்று தூங்கவில்லை. மெதுவாக முன்னம் பாதங்களில் ஊன்றி மெத்தை படிகளில் இறங்கி செடி கூடத்தின் கதவு பக்கம் போனாள். அங்கேதான் அன்று இரவு அவர் தூங்கினார். மிகுந்த கஷ்டம் கொண்ட தளர்ச்சியுள்ள குரலில் அவர் எதையோ டைக்கனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். கிரிமியாவை பற்றியும் அந்த பிரதேசத்தில் உள்ள உஷ்ணமான இரவுகளை பற்றியும் சக்கரவர்த்தினியை பற்றியும் அவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆகவே பேச வேண்டுமென்று அவருக்கு விருப்பம் இருந்தது தெளிவாய் தெரிந்தது. அப்படியானால் என்னை ஏன் அவர் அழைக்கவில்லை? டைக்கனுக்கு பதிலாக என்னை ஏன் அவர் அங்கே கூப்பிடவில்லை என்று இளவரசி மேரி அப்போது நினைத்தாள். அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் ஒருவரிடமும் இப்போது சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் அவருக்கு இனி வரப்போவதில்லை. அல்லது அவர் என்ன சொல்ல விரும்பினார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் வரப்போவதில்லை. அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை நானாக இருந்தால் கேட்டு அறிந்து கொண்டிருக்க முடியும். டைக்கனால் முடியாது. நான் ஏன் அந்த அறைக்குள் அப்போது போகவில்லை என்று அவள் நினைத்தாள். ஒருவேளை அவர் இறந்து போன தினத்தில் சொல்லிய விஷயங்களை அப்போதே என்னிடம் சொல்லியிருப்பார். அவர் டைக்கனோடு பேசி கொண்டிருந்த போது 2 தடவை என்னை பற்றி கேட்டார். என்னை பார்க்க வேண்டுமென்று சொன்னார். நானும் வெளியே கதவுக்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தேன். அவரை புரிந்து கொள்ள முடியாத என்னிடம் பேசுவதற்கு அவருக்கு துக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. லிசாவை பற்றி அவர் அவளிடம் பேச ஆரம்பித்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. அவள் உயிரோடு இருப்பது போல நினைத்து பேசினார். அவள் இறந்துவிட்டதை அவர் மறந்துவிட்டார். அவள் இறந்துவிட்டதாக டைக்கன் அவருக்கு ஞாபகமூட்டிய போது அவர் முட்டாள் என்று சொல்லி கூச்சலிட்டார். அவர் மிகவும் மனம் சோர்ந்து போனார். அந்த கதவுக்கு பின்னால் இருந்து அவர் தமது படுக்கையில் எப்படி புலம்பிக் கொண்டு பலமான சப்தத்தில் எனது கடவுளே என்று கூவிக்கொண்டு படுத்தார் என்பதை நான் கேட்டேன். அச்சமயத்தில் நான் ஏன் உள்ளே போகவில்லை?
அவர் எனக்கு என்ன செய்திருப்பார்? எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? ஒருவேளை அச்சமயத்தில் நான் போயிருந்தால் அவருக்கு இதமாயிருந்திருக்கும். அந்த வார்த்தையை அவர் என்னிடம் சொல்லியிருப்பார் என்று அவள் மேலும் நினைத்தாள். இளவரசி மேரி அச்சமயம் மிகவும் அருமையாக அந்த இறந்து போன தினத்தில் அவளுடைய தந்தை கூறிய வார்த்தையை பலமாக உச்சரித்து சொன்னாள். எனது அன்பிலும் அன்பானவளே என்ற வார்த்தையை அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி விம்மிக் கொண்டு கண்ணீர் வடித்தாள். அப்படி செய்தது அவளுடைய உள்ளத்திற்கு திருப்தியாயிருந்தது. இப்போது அவருடைய முகத்தை அவளுடைய மனக்கண் முன்பாக கண்டாள். தூரத்திலிருந்து எப்பொழுதும் அவரை தெரிந்து கொண்டிருந்த, வெகு காலமாக அவள் மனதில் பதிந்திருந்த அந்த முகம் அல்ல, கடைசி காலத்திலும் தோன்றிய அந்த சங்கோஜமான பலவீனமான முகமே அவளுக்கு தோன்றியது. முதல் தடவையாக அந்த முகத்தை அவள் வெகு சமீபத்திலிருந்து கவனித்தாள். அந்த முகமும் அந்த முகத்திலிருந்து சுருக்கங்களும் அவள் அவருடைய வாய்க்கு பக்கத்தில் குனிந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க முயற்சித்த போது அவளுக்கு தோன்றிய அந்த முகமே இப்பொழுது தெளிவாய் தோன்றியது. எனது அன்பிலும் அன்பானவளே என்ற வார்த்தையை அவள் மீண்டும் சொன்னாள். அந்த வார்த்தையை அவர் சொல்லிய போது அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? அவர் இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்வி அவளுக்கு திடீரென்று தோன்றியது. இதற்கு பதிலாக அவள் முன்பு சவப்பெட்டியில் அவர் படுத்திருந்த போது அவர் முகத்தில் தோன்றிய அதே தோற்றத்தோடு அவருடைய நாடியையும் தலையையும் ஒரு வெள்ளை கைக்குட்டையால் கட்டியிருந்த அதே தோற்றத்தோடு காணப்பட்டார். அவள் அவரை அச்சமயம் தொட்டபோது அது அவர் அல்லவென்று அவள் மனதில் நிச்சயமாய் தோன்றி அவருக்கு பதிலாக ஏதோ ஒரு அதிசயமான பயங்கரமான ஒன்று இருப்பதாக அவள் நினைத்தபோது அவளை பீதி பற்றி கொண்டது. அதே பீதி மீண்டும் அவளை இப்பொழுது பற்றியது. அவள் வேறு எதையாவது நினைக்கவும் அல்லது பிரார்த்தனை செய்யவும் முயற்சித்தாள். ஆனால் இரண்டில் எதையும் அவளால் செய்ய முடியவில்லை. திறந்த கண்களோடு அந்த சந்திர வெளிச்சத்தையும் நிழல்களையும் அவள் நோக்கி அவருடைய இறந்து போன முகத்தை ஒவ்வொரு வினாடியும் தான் பார்க்கப் போவதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டை மூடியிருந்த அந்த மௌனம் தன்னை அதனுள்ளே பலமாக பிடித்து கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். துனியாஷா என்று அவள் முணங்கினாள். துனியாஷா என்று காட்டுத்தனமாக அவள் கூச்சலிட்டாள். அந்த அமைதியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு வேலைக்காரர்கள் இருக்கும் விடுதிகளை பார்த்து அங்கிருந்த வேலைக்காரர்களையும் வயதான தாதியையும் சந்திப்பதற்காக ஓடினாள். அவர்கள் இவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது.